டேய் அண்ணனுக்கு போனை போட்டு சொல்றான். போட்டேன் அண்ணா. ஆளை பார்த்தாச்சுண்ணே. இன்னும் அரை மணி நேரத்துல இவன் போனா அங்க இருக்குண்ணே. இவனை போச்சு எடுத்தான் நம்ம அண்ணனை புதைக்கணுண்ணே. டேய் நீ மூட்டை பூச்சியா இருந்தாலும் ஊரையே ஆண்டுகிட்டு இருந்த எங்க அண்ணன் மூளைக்குள்ள போய் கடிச்சு கொதறணும் தானே. டேய் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா. அடிப்பட்டவன் புலிகளை அனுப்புவான்னு பார்த்தா இப்படி பூனைக்குட்டியை அமிச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டான். டேய் அண்ணன்கிட்ட சொல்லிட வேண்டியதான். உங்களால எப்ப முடியுதோ அப்ப கொடுங்க. என்னடா இப்படி ஓடி வர? சில்வர் அங்க யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ சில்வருக்கு என்னாச்சோ? சில்வா போலாம். சில்வர், பாத்தியா
நான் உங்ககிட்ட சொல்லி 1/2 மணி நேரம் கூட ஆகலை என்னை மரணம் எப்படி துரத்துதுன்னு. இனி நான் வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் ஆயுதம் ஏந்தி தான் ஆகணும். இப்படி ஆயுதங்களோட தான் என் வாழ்க்கைன்றப்ப எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும்? புரிஞ்சுக்க மேலே. இல்ல சில்வர், இன்னொரு முறை நம்ம சந்திச்சா சேர்ந்து வாழ்வோன்னு நீ தானே சொன்ன. சொல்லி 1/2 மணி நேரம் கூட ஆகல, விதி நம்மளை எப்படி சேர்த்து வச்சுச்சு பாத்தியா? டேய், யாருக்கு தான்டா பிரச்சனை இல்லை? உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நீ என்னமோ ஆயுதத்தை எடுத்தவன் ஆயுதத்தில் தான் சாவான்னு சொல்கிற. நீ ஒன்றும் அடுத்தவனை அழிக்கிறதுக்காக ஆயுதத்தை எடுக்கல, உன்னை காக்கிறதுக்காக எடுத்திருக்க. இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. உன் பிரச்சனைக்கு அலமேலு தான் தீர்வு. கையை கொடு. யாருப்பா அது காட்டுக்குள்ள கல்யாணம் பண்றது? நாங்க தான். நீங்களா? கொஞ்சம் இடம் விட்டா போதுமே, நீங்களே ஆடிடுவீங்களே. சின்னம்மா, உங்க கல்யாணத்துக்கு நாங்க தானே ஆடணும். எங்கள் கல்யாணத்துக்கு நாங்களே அடிக்கிறோம். அங்கே ஆளே இல்லாத ஊரில் அண்ணன் சதாசிவம் சிவலோக பதவி அடைய போகிறாரு. அங்கே போய் ஆடுங்க. அங்க என்ன ஆடுறது? இங்கேயும் ஆடுவோம். போறேன். நீதானே விரும்பிச்சு முடிச்ச வைக்கும் நீ சொல்ல நீ செல்ல சொத்து பத்து சேர்த்துக்கிட்ட பார்க்கலாம். மட்டும் சாங்கு தாண்டா தாண்டா